செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக சட்டப்பேரவை கூட்டம் ஜனவரி 20ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக சட்டப்பேரவை கூட்டம் ஜனவரி 20ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை கூட்டம் ஜனவரி 20ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆளுநர் RN ரவி உரையுடன் தொடங்க இருப்பதாகவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை கூட்டம் ஜனவரி 20ஆம் தேதி தொடங்கும் என்றும் ஆளுநர் RN ரவி உரையுடன் தொடங்குகிறது என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக சட்டப்பேரவை கூட்டம் ஜனவரி 20ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் RN ரவி உரையுடன் தொடங்குவதாகவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். ஜனவரி 20ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட்டம் தொடங்க இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஜனவரி 20ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை துவங்குகிறது. சபாநாயகர் அப்பாவு இப்போது அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஆளுநர் உரையுடன் ஒவ்வொரு வருடமும் சட்டப்பேரவை துவங்கும். அதன் அடிப்படையிலே இந்த வருடமும் ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை துவங்குகிறது. மேலும் அன்றைய தினமே அலுவல் ஆய்வு குழு கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்தின் போது சட்டமன்ற கூட்டத்தொடர் எத்தனை நாள் நடத்துவது என்பது குறித்து பின்னர் தெரிவிக்கப்படும். அன்றைய தினமே அலுவல் ஆய்வு கூட்டம் தொடர்ச்சியாக நடைபெறும். அந்த கூட்டத்தின் போது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் எவ்வளவு நாள் நடைபெறும் என்பது பேசப்படும். அதே போல கேள்வி பதில்கள் உள்ளதா, மேலும் தொடர்ச்சியாக அரசினுடைய அறிவிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த சட்டப்பேரவையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வருடத்தில் முதல், அதாவது 2026 வருடத்தில் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் என்றாலும் இந்த ஆட்சி, அதாவது திமுக அரசு பொறுப்பேற்று 2026 தேர்தல் நடைபெறுகிறது. இந்த 5 ஆண்டு கால முடிவில் சில முக்கிய அறிவிப்புகள் வெளியிடலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே அரசியல் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கூட்டத்தொடரானது தற்போது வருகின்ற ஜனவரி 20ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். மேலும் அன்றைய தினே அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெறும். மேலும் ஆளுநர் உரையுடன் இந்த கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் ஆளுநர் உரையுடன் தான் சட்டமன்ற கூட்டத்தொடர் துவங்கும். அதன் அடிப்படையிலே இந்த வருடமும் ஆளுநர் உரையுடன் இந்த கூட்டம் துவங்க இருக்கிறது. வருகின்ற ஜனவரி 20ஆம் தேதி அன்றைய தினமே ஆளுநர் உரையுடன் கூட்டம் துவங்கி அன்றைய தினமே அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று அந்த அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் எத்தனை நாள் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்படும். அதன் அடிப்படையிலே வருகின்ற ஜனவரி 20ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் இந்த வருடத்திற்கான, அதாவது அடுத்த வருடம் 2026 சட்டமன்ற கூட்டத்தொடர் முதல் முறையாக நடைபெறுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.